ஸோ நீங்கள் எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு போடுவோம், அதாவது தண்ணி வசதிக்காண்டி மோட்ரு போடுவோம்ல, அந்த மோட்டருக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்டுக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இப்போ எல்லார் வீட்லேயும் மோட்டர்னு இருக்கும். வலிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். எனக்கு தெரியுது, எப்போ தெரியுது? வலிஞ்சதுக்கு அப்புறம் தான். 10 இருந்து 20 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். இன்னைக்கு 20 லிட்டர் கேன் தண்ணி 40 ரூபா நம்ம அனாமத்தா வேஸ்ட் பண்றோம். அதை சேவ் பண்றதுக்காகவும் தண்ணி இல்லாம மோட்டர் ஓடி காய் எரிஞ்சே போயிடும். அதுக்கு நீங்க 2000 3000 என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணி திருப்பி கொண்டு வந்து மாட்டுவீங்க. டேங்குக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம், கீழே சம்பு தொட்டி கண்ட்ரோல் பண்றோம், போருக்கு கண்ட்ரோல் பண்றோம். அதே மாதிரி இதை நீங்க டைமிங் வச்சுக்கலாம். அப்போ 1 மணி நேரம் மோட்டர் ஓடணும், 3 மணி நேரம் ரெஸ்ட் வேணும், திருப்பி 1 மணி நேரம் ஓடணும், 3 மணி நேரம் ரெஸ்ட் வேணும். செட் பண்ணிக்கலாம். 12 × 12 ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாய். என் பொருளோட ரேட் எவ்வளவு தெரியுமா? அட்வான்ஸ் மாடலே வெறும் 3000 ரூபாய். 7 வருஷம் ஓடும், வாரண்டியோட ஓடும். கிட்டத்தட்ட 12-11 லட்ச ரூபாய் மிச்சம். ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா மோட்டர் ப்ரொடக்ட் பண்றதோட இதோட வேலை. 3 2 1 ஆன் ஆயிடுமா? மோட்டர் ஆன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. மேல டேங்க்ல தண்ணி இல்லையா, மோட்டர் ஆன் ஆயிரும். தண்ணி மேல ஏறுதுன்னு இண்டிகேஷன் காமிக்குது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் இண்டிகேஷன் இருக்கும். ப்ராப்பர் ப்ரோக்ராம்டு நம்மளோட ஓன் ப்ரோக்ராம் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். என்கிட்ட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் மினிமம் 7 இயர்ஸ் ஓடும், மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் ஓடும். இதை வந்து 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஆப்ஷன் இருக்கோ அது அப்படியே இதுல இருக்கு. பட்டனை ஆன் பண்ணா போதும், தண்ணி ஃபுல்லானே ஆஃப் ஆயிக்கும். 1800 ரூபாய். இதுல லெவல் இண்டிகேஷன் காமிச்சிரும். தண்ணி ஃபுல் ஆயிட்டு அப்படின்னா அந்த பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ராஜா விலாக்ஸ் ஆஃபர் வந்து 10% ஆஃபர். ஹாய் guys, வெல்கம் டு ராஜாஸ் vlog. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பண்றதுக்காண்டி நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பான் எக்ஸ்போர்ட்ங்கிற ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம் guys. இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நீங்க எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோட்ரு போடுவோம், அதாவது தண்ணி வசதிக்காண்டி மோட்ரு போடுவோம்ல, அந்த மோட்டருக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்டுக்கும் அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர். உங்க நேம் ப்ரோ? பாலா. என் பேர் பாலா. ஓகே, நம்ம கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோங்கிறத கொஞ்சம் டீப்பாக சொல்லிடுங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மோட்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மோட்டருக்கு தேவையான ஸ்டார்டர் பேனல்ஸ், மெயினாக மோட்டருக்கு தேவையான ஸ்டார்டர் பேனல் தான் நம்மளோட மெயின் மேனுஃபேக்சரிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018க்கு அப்புறம் நம்மளுடைய பெரிய பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் நியூ ஜென்ரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். நம்ம பிராண்ட் இப்போ நீங்கள் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருந்தாலும் சரி, கூகுள் அடிச்சாலும் சரி, நம்ம தான் டாப்ல இருப்போம். அந்த அளவுக்கு கஸ்டமர் மத்தியில் ரிவ்யூஸும் எங்களுக்கு ஜாஸ்தி, கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட்டும் ஜாஸ்தி. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இந்த அளவுக்கு சிஸ்டம்னா எப்படி இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் வாங்கினா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் எப்படி சர்வீஸ் இருக்கணும் எங்களை பார்த்து கற்றுக்கலாம். வாவ், சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இதுதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட். மெயினாக இதுதான். இது எல்லாமே ஸ்டார்டர் பேனல்ஸ். இப்போ நீங்கள் இந்த பின்னாடி பார்க்குறது எல்லாமே ஸ்டார்டர் பேனல்ஸ். இது வந்து இப்போ நீங்கள் வந்திருக்க இடம் வந்து ஷோரூம் தான். ஜஸ்ட் ஃபார் கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணி வாங்கிட்டு போகிற இடம். நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம லைவாக டெமோவே பார்த்துட்டு இது போக என்னென்ன சர்வீஸ் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாம். இது என்ன பர்பஸ்ன்னு ஒரு டெமோ பார்த்துடலாம். சூப்பர். ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து கிரைண்டர் மோட்டர். இப்போ நம்ம டெஸ்டிங்காக ஒரு ஹெவியான மோட்டர் கிரைண்டர் மோட்டர் பார்த்தீங்கன்னா 1 HP வந்து 6 ஆம்ஸ் எடுக்கும். ஒரு 1 HP மோட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வந்து 4 ஆம்ஸ் தான் எடுக்கணும். இது 6 ஆம்ஸ் ஹெவியாகவே எடுக்கும். லோடு ஜாஸ்தியாக தள்ளணுங்கிறதுனால இது 6 ஆம்ஸ் மோட்டர். ஆனால் வீட்டில் எல்லாம் கம்மியான HP, ஆமாம், 1/2 HP மோட்டர் இருக்குது, 1 HP மோட்டர் இருக்கு. போர் மோட்டராக இருந்ததுன்னா 1 HP, 1.5 HP, 2 HP மோட்டர் இருக்குது. 3 HP மோட்டர் வீட்டுக்கு ஆழம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா. அதேமாதிரி 3 ஃபேஸ் மோட்டர். இப்போ பெரிய பெரிய அபார்ட்மெண்ட், ஸ்கூல்ஸ், காலேஜ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. 3 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 3 HP, 5 HP, 7 HP, 10 HP வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துலாம் பண்ணுவோம். இதை எல்லாத்துக்குமான சொல்யூஷனாக தான் இது இருக்கு. ஆமாம், எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்கூலு, காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் மோட்டர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டேங்க்ஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம ப்ராடக்ட் வேணும். கண்டிப்பாக. சரிங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர். இப்போ இது எது, இப்போ இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ எல்லார் வீட்லேயும் மோட்டர்னு இருக்கும். நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில், தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடியே கட் ஆஃப் பண்ணுவீங்களா, இல்லை தண்ணி வலிஞ்சதுக்கு அப்புறம் கட் ஆஃப் பண்ணுவீங்களா? வலிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். எனக்கு தெரியுது. எப்போ தெரியுது? வலிஞ்சதுக்கு அப்புறம் தான். அது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ராக்சிமேட் வேலையில 10 இருந்து 20 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். இன்னைக்கு 20 லிட்டர் கேன் தண்ணி 40 ரூபா ஆச்சு. நம்ம அனாமத்தா வேஸ்ட் பண்றோம். ஸோ அதை சேவ் பண்றதுக்காகவும் கீழே சம்பு தொட்டி இருக்கும், இல்லை போர் இருக்கும். தண்ணி இல்லாமல் மோட்டர் ஓடி காயில் எரிஞ்சே போயிடும். அதுக்கு நீங்க 2000 3000 என்ன பண்ணுவீங்க? ஒயின்டர்ட்ட கொண்டு போய் கொடுத்து செலவு பண்ணி திருப்பி கொண்டு வந்து மாட்டுவீங்க. ஒரு போரா இருந்ததுன்னா அதை விட 5000 எக்ஸ்ட்ரா. ஏன் 5000 எக்ஸ்ட்ரான்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்க போரை தூக்குறதுக்கு 3 ல இருந்து 5000 செலவு. தூக்குறதுக்கு ஒரு செலவு, இறக்குறதுக்கு ஒரு செலவு. இந்த செலவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக ப்ராடக்ட். ஓகே, ஆக்சுவலா இது வந்து டேங்க்கும் இப்போ நம்ம வந்து டேங்க்கும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம், கீழ சம்பு தொட்டி கண்ட்ரோல் பண்றோம், போருக்கு கண்ட்ரோல் பண்றோம். அதே மாதிரி இதை நீங்க டைமிங் வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளவு நேரம் தான் மோட்டர் ஓடணும், இவ்வளவு
இவ்வளவு நேரம் என் மோட்டர் ரெஸ்ட்ல இருக்கணும். அப்படி டைமிங்காவும் செட். ஆமா, இப்போ ஒரு சில அபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் மோட்டர் ஓடும். அந்த இடத்துல நம்ம கண்டினியூஸா மோட்டர் ஓட வைக்க முடியாது. ஒரு 1 மணி நேரம் டொமஸ்டிக் மோட்டர்னா ஒரு 1 மணி நேரம் ஓடினா ஓகே. சோ அப்ப ரெஸ்ட் டைம் வேணும். அப்போ 1 மணி நேரம் மோட்டர் ஓடணும், 3 மணி நேரம் ரெஸ்ட் வேணும், திருப்பி 1 மணி நேரம் ஓடணும், 3 மணி நேரம் ரெஸ்ட் வேணும். அப்படி செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ண முடியுமா? முடியும். இப்போ நமக்கு காமிக்க தானே போறது எல்லாத்தையும் செட் பண்ணலாம், எல்லாமே செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் ரொம்ப அட்வான்ஸான மாடலை நான் உங்களுக்கு டெமோக்கு வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இது நம்ம பம்பை ரொம்ப சேஃப்டி பண்ணிக்கும், நம்மளுடைய வேலையை ரொம்ப மிச்சப்படுத்தும். ஹியூமன் பவரை நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் நினச்சிக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்போம், ஒரு 12,000 கொடுத்து ஒரு வாட்ச்மேன் வச்சிருப்பாங்களா, 40 வீடு இருக்கு, 40 வீடு கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட், அது கீழே ஒரு செக்யூரிட்டி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அவன் தான் வாட்டர் போடுறது இருப்பான். நம்ம தண்ணி இல்லாமல் திறக்கும் போது தண்ணி வரும்னு எதிர்பார்ப்பும் வராது. அவன் அப்போ நிறைய டீ குடிக்க போயிருப்பான். ஸோ நம்ம ஆள் போட்டு வேஸ்ட் தான். ஸோ ஒரு 12,000 ஒருத்தவங்க சம்பளம் கொடுத்து வேலை பார்க்கறது 12 × 12 ஒரு வருஷத்துக்கு 1,44,000. என் பொருளோட ரேட் எவ்வளவு தெரியுமா? அட்வான்ஸ் மாடலே வெறும் 3,000. வெறும் 3,000 தானா? 3,000. இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 2,000 சேர்த்துக்கோங்க. வயர் கீர் எல்லாமே சேர்த்து ஒரு 2,000, 5,000 வச்சுக்கோங்க. 5,000 ஒரு பொருள் வாங்கினா 7 வருஷம் ஓடும், வாரண்டியோட ஓடும். 7 வருஷம் கன்ஃபார்மா வாரண்டியோட ஓடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேனுக்கு வந்து 1,44,000 செலவு பண்றீங்க, 7 வருஷம் என் பொருள் ஓட விட்டாங்க. அப்ப எவ்வளவு மிச்சம்? 7 லட்ச ரூபாய்க்கு மேல மிச்சங்க. கிட்டத்தட்ட 12-11 லட்ச ரூபாய் மிச்சம். அந்த ப்ராடக்ட் தான் நீங்க பார்க்க போறீங்க. சூப்பர் டெமோ பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா ஆகும். கண்டிப்பா பார்த்தலாமா? இப்போ நான் வந்து ஒரு 1 HP மோட்டர் போட்டுக்கிறேன். இதை நீங்க போர் மோட்டராவோ எடுத்துக்கோங்க, சாதாரண மோட்டராவோ எடுத்துக்கோங்க. இப்போ இதுல பாருங்களேன், இதுல என்ன தெரியுமா, இதுக்கு பேர் என்னன்னா ஃபியூஸ். இந்த ஃபியூஸோட வேலை என்னன்னா, ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா மோட்டர் ப்ரொடக்ட் பண்றதோட இதோட வேலை. இப்போ நான் சப்ளை ஆன் பண்றேன், இது வழியே தான் உள்ள சப்ளை போகுது. சரிங்களா? இப்போ என்ன வருது இதுல? பைபாஸ்ன்னு காமிக்கும். பைபாஸ். ஆமா, இப்போ என்ன இந்த இதுல பாருங்க, நான் பைபாஸ்ல வச்சிருக்கேன். இப்போ ஆட்டோல போட்டா தான் நமக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஆட்டோல போட்டா தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். இப்போ நான் பைபாஸ் அப்படின்னா மோட்டருக்கு டைரக்டா ஒரு 3 செகண்ட் கழிச்சு ஆன் ஆயிரும். ஓகேங்களா? இது நார்மலா ஓடுறது. இப்போ ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக் போட்டேன் நான். இப்போ ஆட்டோமேட்டிக்ல ஓடும்போது பாருங்க, சம்ப் லோன் காமிக்கு. இப்போ சம்ப்ல தண்ணி இல்லை. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் இதில் வச்சிருக்கிற ஃப்ளோட் வந்து மேலே டேங்க்ல உள்ள ஃப்ளோட், அது நீங்க கையில வச்சுக்கோங்க. ஓகே. ஏன் கையில உள்ள ஃப்ளோட் என்னன்னா, சம்ப் தொட்டில உள்ள ஃப்ளோட் நீங்க மேலே வச்சுக்கிறது. ஓகே. இது கீழே வச்சுக்கிறது. ரைட்டுங்களா? இப்போ சம்ப்ல வந்து தண்ணி இல்லைங்கிறனால என்ன காமிக்குதுல, சம்ப் லோன் இண்டிகேஷன் காமிக்குதா? ஓ ஆமா, SLO சம்ப் லோ. கீழேயும் பாருங்க, இதுல சம்ப் லோல இருக்கு, இண்டிகேஷன் இருக்கா? ரைட். இப்போ மேலே டேங்க்ல வந்து தண்ணி இல்ல, இந்த ஃப்ளோட் வந்து மிதந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ தண்ணி மிதந்துட்டு இருக்கும்போது இந்த கண்டிஷனுக்கு போயிடும். இப்படி இருக்கும். அப்படின்னா இங்க பாருங்க, மேலே தூக்குங்க, டேங்க் ஃபுல்லுன்னு காமிக்கும் பாருங்க. மேலே தூக்குங்க, டேங்க் ஃபுல். ஓ, ஃபுல்லா இருந்துச்சுன்னா இப்படி வந்துரும். இந்த கண்டிஷனுக்கு வந்துரும். தொங்க விட்டீங்கன்னா லோ, டேங்க் லோ. ஓகே. இங்க கீழேயும் பாருங்க, இப்போ சம்ப்ல தண்ணி இல்லாதனால நீங்க என்ன பண்ணாலும் மோட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, கீழே உள்ள சம்ப் ஃப்ளோட். இப்போ தண்ணி நான் வந்து கார்பரேஷன் டேங்க் லாரியில இருந்து வந்து ஊத்துனாலும் சரி, கார்பரேஷன் இருந்து உளுந்தாலும் சரி, பாருங்க. ஓ, சம்ப் ஃபுல்லுன்னு காமிக்குதா? 3, 2, 1 ஆன் ஆயிடுமா? மோட்டர் ஆன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. மேல டேங்க்ல தண்ணி இல்லையா, மோட்டர் ஆன் ஆயிருச்சு. அதுவே ஆன் ஆயிக்குமா? அதுவே ஆன் ஆயிக்கும். நீங்க சுவிட்ச் எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே ஆன் ஆயிக்கும். இப்போ தண்ணி ஃபுல் ஆகுது. இப்போ நீங்க தான் மேல தூக்கணும். அப்ப என்ன ஆகணும்? மோட்டர் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, இப்போ நீங்க டேங்க்ல வந்து இப்போ என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி குறையுது. இப்போ குறைஞ்சிச்சு. டேங்க் லோ. 3, 2, 1 ஜிம் நல்லா இருக்கு. இப்போ மோட்டர் ஆன் ஆயிருச்சு. இப்போ பாருங்க, தண்ணி மேலே ஏறுதுன்னு இண்டிகேஷன் காமிக்குது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் இண்டிகேஷன் இருக்கும். சரி, இது தண்ணி இப்போ ஃபுல்லா இருக்குதுன்னா இது கரெக்டா இந்த லெவல்ல தான் நிக்குமா, இல்ல இப்படி இருந்துச்சுன்னா இந்த இங்க பாருங்க, இந்த லெவல்ல நிக்குது. டேங்க் ஃபுல்லா தான் காமிக்கு பாருங்க. அப்படியே ஃபுல்லா தான் காட்டும். ஃபுல்லா தான் இருக்கும். அந்த பால் மேல ஒன்னு இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ தண்ணி இப்போ வந்து மேல வந்து தண்ணி கம்மி பண்ணுங்க. இப்போ டேங்க்ல தண்ணி இல்ல, மேல ஆன் ஆகுது. இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கு. இப்போ கீழே சம்ப்ல உள்ள தண்ணி குறையுது. சம்ப்லோ ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி பண்ணாலும் மோட்டர் சேஃப்டி பண்ணிரும். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆன் ஆஃப் ஆகுது. இப்போ இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்ட்ராவா பாத்துறலாம். இப்போ இதுல என்னெல்லாம் சொன்னேன் நான், நிறைய வித்த காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா வித்தெல்லாம் இருக்குது. இதுல என்னன்னா செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்ல போகும்போது ஓவர்லோடு. ஒரு மோட்டர் வந்து இவ்வளவு ஆம்ஸ் தான் ஓடணும்னு இருக்குது. 6 ஆம்ஸ் தான் ஓடணும்னா 6 ஆம்ஸ் தான் ஓடணும். அதுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு பேர் ஓவர்லோடு. அது என்ன ஆம்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, செட் பண்ணிக்கலாம் பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செட் ஓவர்லோடு. இப்போ ஓவர்லோடு வந்து நான் 10 ஆம்ஸ் செட் பண்ணிக்கிறேன். இப்போ 6 ஆம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ 6 ஆம்ஸ்க்குன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் கம்மி பண்ணிக்கிறேன். அப்படியே
ஓகேங்களா 8 ஆம்ஸ் ஓவர்லோடு செட் பண்ணியாச்சு ட்ரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 ஆம்ஸ் செட் பண்ணிக்கலாம் 7 ஆம்ஸ் செட் பண்ணிக்கலாம் ஹை வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 270 செட் பண்ணிருப்போம் லோ வோல்டேஜ் 180 220 வோல்டேஜ் ஸ்டாண்டர்டா இருக்கணும் அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா இன்னொன்னு சைக்ளிக் ஆனோட வேலை என்னன்னா நீங்க சொன்ன ரெஸ்ட் எப்படி எடுக்கும் இப்ப பாருங்க காமிக்கிறேன் இப்ப சைக்ளிக் ஆன் சைக்ளிக் ஆஃப் இருக்கா நான் என்ன பண்றேன்னா 1 நிமிஷம் மோட்டர் வந்து ஆஃப் கண்டிஷன்ல ரெஸ்ட்ல இருக்கணும் சைக்ளிக் ஆன் வந்து அதே மாதிரி 1 நிமிஷம் மோட்டர் ஓடணும் 1 நிமிஷம் ஆஃப் ஆகணும் திருப்பி 1 நிமிஷம் மோட்டர் ஓடணும் இப்போ உங்களுக்கு லைவாவே அது ஓடும் இது எண்ட் ஆயிரும் உங்களுக்கு ஒண்ணுனா ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆயிட்டே இருக்கும் ஓவர்லோடு என்ன செட் பண்ணோம் நம்ம 8.8 ஆம்ஸ் ஆமா ட்ரை நம்ம என்ன செட் பண்ணோம் 5.8 கம்மியா தான் செட் பண்ணோம் இப்போ லைவா பார்த்தலாமா என்ன வருதுன்னு ஓகே ரைட் இப்போ சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டேன் ஆட்டோல தான் இருக்குது இப்போ சம்ப் லோவா இருக்கனால மோட்டர் ஓடாது இப்போ நான் என்ன பண்ண போறேன் சம்ப்ல தண்ணி இருக்குங்கிற பொசிஷன்ல வச்சிருக்கேன் 2 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு மேல டேங்க்ல தண்ணி இல்லங்கிற கண்டிஷன்ல இருக்கு இப்போ கரெக்டா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைன்னு காமிக்குது பாருங்க இப்போ ஒரு நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்குது 1 நிமிஷம் ரெஸ்ட் கழிச்சு திருப்பி மோட்டர் ஆன் ஆகும் இப்போ மோட்டர் என்ன ஆம்ஸ் ஓடுதுன்னு காமிக்கும் பாருங்க மோட்டரோட வோல்டேஜ் 216 மோட்டரோட ஆம்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரைன்னு காமிக்குது அப்போ என்ன இருக்கு மோட்டர் வந்து 6.5 ஆம்ஸ் ஓடல 5 ஆம்ஸ் தான் ஓடுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் செட்டிங்ஸை மாற்றணும் ஓவர்லோடு செட் பண்ணியிருக்கோமா ஓவர்லோடு வந்து இப்போ 8.9 வச்சுக்கிறோம் ட்ரை வந்து நம்ம கம்மி பண்ணணும் இப்போ ஆஃப் பண்ணுறோம் ஆன் பண்ணுறோம் இதில் வோல்டேஜ் காமிக்கும் ஃபர்ஸ்ட்டு அடுத்த ஆம்ஸ் காமிக்கும் 5.8 காமிக்குதா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு 5.8லேருந்து 6.1 இப்போ சைக்கிளிக் ஆன் ஆயிடுச்சு 1 நிமிஷம் இப்போ மோட்டர் ஓடும் 1 நிமிஷம் தான் ஓடும் 1 நிமிஷம் இப்போ மோட்டர் ஓடும் 1 நிமிஷம் கழிச்சு மோட்டர் ஆஃப் ஆகும் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி 1 நிமிஷம் ஓடும் ஆன் ஆஃப் அது மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணால் செட் பண்ணிக்கலாம் கண்டினியூஸா இதே பண்ணிட்டு கண்டினியூஸா இதே 24 மணி நேரம் இதே வர்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபார் நம்ம வீடியோ காண்டி சாம்பிள் காண்டி 1 நிமிஷம்ங்கற செட் பண்ணுங்க நீங்க அத வந்து 999 நிமிஷம் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் இதுல பண்ணிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ப்ராப்பர் ப்ரோகிராம்டு நம்மளோட ஓன் ப்ரோகிராம் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம் ஸோ ஓகே கைஸ் வந்து டெமோவை பார்த்துருப்பீங்க சூப்பராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படைய ஒரு ப்ராடக்ட் தான் இது போக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத ப்ராடக்ட் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஜிட்டல் பார்த்தோம் இல்லையா இது வந்து 3000 ரூபாய் இதுதான் பட்ஜெட் ஜாஸ்தி தான் என்கிட்ட பட்ஜெட் ஜாஸ்தி எங்களுக்கு தான் ரொம்ப கம்மி எப்படின்னா 3000 ரூபாய் தான் எனக்கு அதிகமாக இருக்கும் இதை விட கம்மியான ரேஞ்சஸ்லாம் இருக்கு இப்போ 2300 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வாட்டர் கண்ட்ரோலர் சிம்பிளா இதுவுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் மினிமம் 7 இயர்ஸ் ஓடும் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் ஓடும் இப்போ இதுவும் சேம் தான் சம்ப் ஓகே மோட்டர் அந்த மாதிரி இண்டிகேஷன் எல்லாமே வந்துடும் நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ப்ரைமிங் மோனோ பிளாக் ஓப்பனல் சப் போர் மோட்டர் இந்த மாதிரி எல்லா மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அப் டு இதை வந்து 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மென்ஷனே பண்ணிருக்கோம் தெரியுதா உங்களுக்கு இது எல்லாமே நம்ம ஆமா 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மோட்டர் அதே மாதிரி தான் டேங்க்ல தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சம்ப்ல தண்ணிலாம் கட் ஆஃப் இதுல என்ன ஆப்ஷன் இருக்கோ அது அப்படியே இதுல இருக்கு என்ன இது டிஜிட்டல்ல எக்ஸ்ட்ராவா டைமர்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்க முடியும் இதுல அந்த மாதிரி டைமர்ஸ் இருக்காது அவ்வளவுதான் கம்ப்ரஸருக்கு இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் சொலனாய்டு வால்வோட ஆட்டோமேட்டிக் ஏர் ரிலீஸ் பண்ணது இந்த மாடல் தான் ஆமா இது நீங்க ஒன்ல இந்தியா மாடலே வெரிஃபைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க நீங்க கம்ப்ரஸர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலரும் போட்டீங்கனாலே நம்மளோட பான் எக்ஸ்பர்ட் தான் மென்ஷன் பண்ணிலாம் வந்துடும் இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து 2950 ரூபா இதை விட கம்மி என்னன்னா அந்த சொலனாய்டு வால் கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக் ஏர் ரிலீஸ் பண்றதுக்கு மிச்சபடி இந்த கண்ட்ரோலர் தனியா வாங்கினீங்கன்னா கம்ப்ரஸர் என்ற வால்வ் இருக்கு வாங்கினா வெறும் 2300 அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்னா அண்ணா எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ண்ணா நான் மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன் எனக்கு ஓவர்ஃப்ளோ தான் பிரச்சனை தண்ணி ஃபுல்லாச்சுன்னா கட் ஆஃப் ஆயிக்கும் அப்படின்னோம்னா 1800 ரூபா செமி ஆட்டோமேட்டிக் வாட்டர் பட்டனை ஆன் பண்ணா போதும் தண்ணி ஃபுல்லானே ஆஃப் ஆயிக்கும் 1800 ரூபா ஏன்னா எனக்கு இதுவும் வேண்டாம்ண்ணா இதை விட கம்மி பட்ஜெட்டை கொண்டு வந்துருங்கண்ணா வெறும் 1500 ரூபா இதுல லெவல் இண்டிகேஷன் காமிச்சிரும் ஒரு டேங்க்ல வந்து 25% 50% 75% 100% தண்ணி ஃபுல் ஆயிட்டு அப்படின்னா அந்த பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் கிடையாது சிம்பிளா மக்கள் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு அலாரம் போதுங்க எனக்கு தெரிஞ்ச தண்ணி எனக்கு அலாரம் அடிச்சா போதும் ஃபுல்லா ஆஃப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு வந்து கீழே வந்து சம்பு தொட்டியில வந்து நான் வந்து கார்பரேஷன் லாரி தண்ணி வந்து ஊத்துறேன் எனக்கு என்ன லெவல் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் கரெக்டா போன் அடிச்சு லாரிக்காரன் வர சொல்ல முடியும் அந்த லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் ஆனா மத்ததுனால இந்த இண்டிகேஷன் இருக்கா அவ்வளவு இண்டிகேஷன் இருக்காது என்னன்னா ஸ்பெசிஃபைடா இண்டிகேஷன் கேட்கறது ரொம்ப கம்மி மார்க்கெட்ல அதிகமா மூவ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட் இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர் தான் இந்த 2300 ரூபா பொருள் வந்து உங்களுக்காக ராஜா விலாக் சப்ளை ஆஃபர் வந்து 10% ஆஃபர் 10% வெறும் 10 நாள் தான் வெறும் 10 இந்த மாசம் அதாவது ஜூன் 10ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க முன்னகட்டியே உங்க வீடியோ ரிலீஸ் ஆனாலும் அன்னைக்கு டேட்ல இருந்தே 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துறலாம் 10% ஆஃபர் வெறும் 2770 ரூபாய்க்கு நம்ம கண்ட்ரோலரும் ஃப்ளோட்டும் கொடுத்துருவோம் கைஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்க வீட்டு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா உபயோகப்படக்கூடிய பொருட்கள் தான் அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிரோம் தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சென்னையில இருக்கிறேன் நானு செங்கல்பட்டுல இருக்கிறேன் நான் வந்து ஈரோட்ல இருக்கேன் திருப்பூர்ல இருக்கிறேன் நான் வந்து நாகர்கோவில்ல இருக்கிறேன் நான் எனக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்றீங்கன்னா
ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஓகேங்களா? எந்த ஆர்டர் நான் சென்னையில் நீங்கள் தான் உங்க சர்வீஸ் பாயிண்ட் இருக்குதா, எல்லா ஊர்லேயும் சர்வீஸ் பாயிண்ட் இருக்கு, நான் அங்கேயே வாங்கிக்கலாமா? அப்படி வாங்க முடியாது. டைரக்டா நீங்க என்கிட்ட வாங்குறீங்கன்னா நான் தான் அந்த பொருளுக்கு முழுமையான பொறுப்பு. ஸோ கரெக்டாக அந்த வாரண்டி கேரண்டி எல்லாமே நாங்கள் தான் கிளைம் பண்ணி கொடுப்போம். நாங்கள் தான் உங்களுக்கு ஸ்லாட் அலாட் பண்ணி எந்த எலக்ட்ரிஷியன் வந்து மாட்டணும்னு சொல்லி மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சர்வீஸ் பாயிண்ட் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனைலாம் அங்கே பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்க வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை, see you guys.